கடந்த ஆண்டு பெய்த வடகிழக்கு பருவமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் அருகே இருக்கும் வரதராஜபுரம். ஆண்டு கடந்தாலும் அங்கு ஏற்பட்ட பாதிப்பின் சுவடு மட்டும் இன்று வரை மறையாமல் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு முன்பாக முடிச்சூர் அருகே வரதராஜபுரத்தில் 700 குடும்பங்கள் வசித்தன. தற்போது சுமார் 300 குடும்பங்கள் மட்டுமே இங்கு வாழ்கின்றன. வாடகைக்கு இருந்தவர்கள் பெரும்பாலும் இடத்தை காலி செய்த நிலையில் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் வேறு வழி இல்லாமல் அங்கேயே இருப்பதாக கூறுகின்றனர். கடந்த மழைக்கால அனுபவங்கள் இன்னமும் இவர்கள் நினைவை விட்டு அகலவில்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இங்கே நாங்கள் 2 பேருமே மாடியிலேருந்து செத்துருவோம் ஆன்ற கதையாக ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் மன வேதனைலாம் இதுவாக இருந்து உனக்கு நான் எனக்கு நீன்னு மேலே அப்படியே இதுவாக இருக்கலாம், செத்த அப்படி தான் செத்து போயிடலாம் போடி, அதுக்கு ஏண்டி கவலைப்படுற ஆனார் எங்கள் வீட்டுக்காரு. பீரோ மேலே சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கலாம், ஆல்பெல்லாம் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சோம். பீரோக்கு மேலே தண்ணி வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதில் எல்லாமே நனைஞ்சு போயிட்டு எடுத்து காய வைக்கலான்னு பார்த்தா எதுலேயும் சீல் இல்லை, சைன் இல்லை. அதை வச்சு நாங்கள் எந்த வேல்யூமே இல்லை. கஷ்டப்பட்டு படித்தோம், எக்ஸாம் எழுதணும், என்னென்னோ கனவெல்லாம் நான் மனசில் வச்சுருந்தோம். ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது, தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன, லைஃப்பில் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. வீட்டில் இருந்த அனைத்து உடைமைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்க்கையை மீண்டும் தொடக்கப்புள்ளியிலிருந்து ஆரம்பித்திருப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வளோ பொருள் போச்சு எங்கள் வீட்டில். எல்லா பொருளும் வாய் கட்டி வயிற்று கட்டி தான் நாங்கள் ஒவ்வொரு பொருளும் சேர்த்தோம். ஆனால் ஒரு பொருள் கூட எங்களுக்கு வரல, மிச்சமாக ஆகல, எல்லாமே போச்சு. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சாலை, கால்வாய்கள் போன்றவை இன்னமும் முழுமையாக சீர்படுத்தப்படவில்லை என்பது வரதராஜபுரம் மக்களின் குற்றச்சாட்டு. கால்வாய்கள் சரிவர தூர்வாரப்படவே இல்லை. அப்படி தூர்வாரிருந்தால் கூட அந்த மண்ணெல்லாம் சாதாரண மண்ணு தான், அதை அப்படி மேட்டு பகுதியாக கொட்டி வைக்கிறாங்க. சாதாரண மழை பெய்யும் போதே அந்த மண்ணெல்லாம் அரித்து கீழே தான் விழுகும்போது அந்த மீண்டும் அந்த கால்வாய் மூடுற மாதிரி தான் இருக்குதே ஒழிய எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லோரும் பார்க்கும்போது இந்த ரோடு நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க, ரோடெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல முறையில் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அரசாங்கத்திலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் செய்யலை. இந்த ஆண்டும் மழை வெள்ளம் ஏற்பட்டால் கடந்த ஆண்டை போல சிக்கி தவிக்காமல் இருக்க வீட்டின் மாடியில் சிறியதாக ஒரு அறையை அமைத்து விழிப்போடு இருப்பதாக கூறுகின்றனர் முடிச்சூர் வரதராஜபுரம் மக்கள். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட முடிச்சூர், வரதராஜபுரம் போன்ற பகுதிகளின் தற்போதைய நிலை இப்படியாகத்தான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கால்வாய்கள் அதிக அளவில் தூர்வாரப்படவில்லை, சாலைகளும் குண்டும் குழியுமாகவே காணப்படுகிறது. மக்களும் நம்பிக்கை இழந்தே காணப்படுகின்றனர். ஆனாலும் கூட அரசு ரீதியாக அரசு சார்பிலிருந்து அதிகப்படியான உதவிகள் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இந்த பருவமழையை எதிர்கொள்ள நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மிருணாலினி.